இந்த வாரம் நாங்கள் 3 வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் வந்து இஸ் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டில் யுவர் பெஸ்ட் பெட் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத். இந்த வெபினாரில் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் வெபினார் வந்து பில்டிங் கன்விக்ஷன் இன் அன்சர்டன் டைம். இதில் வந்து எங்களோட ஃப்ளாக்ஷிப் ஆன சால்டர் பிஎம்எஸ் ப்ராடக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் லாஸ்ட் வெபினார் வந்து கோடீஸ்வரி 101 யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி இஸ் அ சூப்பர் பவர். இது வந்து உமன்ஸ் ஒன்லி வெபினார். இந்த வெபினாரில் நாங்கள் வந்து உங்களோட முதல் சேலரியை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த வெபினாரை ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனும் பயோவில் இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென் முதலீட்டாளர் என்ன தெரிஞ்சுக்கணும்? பங்குச்சந்தைக்கு உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிற முதல் ஆள் நீங்களா? உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த பங்குச்சந்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? நீங்கள் பங்குச்சந்தைக்கு வருவதே உங்களை சேர்ந்தவர்களுக்கு பிடிக்கலையா? வீட்டில் பல பேர் வேண்டாம்னு சொல்லியும் நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் முதலீட்டாளர் மட்டுமில்லை, பங்குச்சந்தையில் நிலைத்து நீடித்து வெற்றி பெற வேண்டிய ஒரு நபரும் கூட. ஏற்கனவே தலைமுறையாக பங்குச்சந்தையில் இருந்தவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் ஒன்றா இருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க தோற்று போனால், அவங்க தப்பு செஞ்சால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு பேக்கிங் இருக்குது. ரெண்டாவது, தலைமுறையாக பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க முதல்ல நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க பங்குச்சந்தையிலேருந்து. ஸோ அவங்க தப்பு பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட நிதி ஆதாரம் இருக்குது. ஸோ தப்பு செஞ்சால் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்கலாம், அல்லது ஏற்கனவே அவங்கள பங்குச்சந்தைக்கு வழிகாட்டின குடும்பஸ்தர்கள் இதெல்லாம் நடக்கும்பா, பரவாயில்ல, அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொன்ன ஒரு அனுபவம் இருக்கலாம். ரெண்டாவது, அவங்க சம்பாதிச்ச காசு, அதாவது ஏற்கனவே இருந்தவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு இந்த தவறுகளுக்கெல்லாம் பே பண்ணிடும். அதெல்லாம் பாப்கார்ன் செலவு. ஸோ அவங்க வாழ்க்கை பூரா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பங்குச்சந்தையில் இருக்க முடியும். பட் நீங்கள் ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளனாக பங்குச்சந்தைக்கு வந்திருக்கீங்கன்னாக்கா, இங்கேருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய, இங்கே சாதிக்க வேண்டியது கணிசமாக அதிகம். எல்லாத்த விட முக்கியம், இங்கே நீங்கள் தோற்று போகவே முடியாது. அப்போது somebody who cannot afford defeat, தோற்று போக முடியாத ஒரு நபர், தோற்று போகக்கூடிய அல்லது தோற்றாலும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த முதலீடு எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறது, நான் பங்குச்சந்தையை கற்றுக்கிட்டது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்கிட்ட. அது அப்போ எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து மற்றவங்களாம் பார்க்கும்போது, என்னோடு வந்து மார்க்கெட்டில் நிலைக்காமல் காணாமல் போனவங்களையெல்லாம் பார்க்கும்போது, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்க எப்போவுமே வெயிட்டான ஆளுங்களோட தான் சுற்றுவாங்க. அந்த ஆளுங்க வந்து பெருமைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாங்க, சர்வைவலுக்கு இல்லை. ஸோ பெருமைக்காக இருக்கிறவனோட சர்வைவலுக்காக இருக்கிறவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேர்க்கை எப்படி இருக்குன்றது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த பெருமைக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு, அவங்களுடைய அந்த நடை உடை பாவனை, அவங்களுடைய சமூக அந்தஸ்து, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் பெரிய ஒரு மரியாதையும் ஒரு மலைப்பையும் கொடுக்கும். இந்த மலைப்பு நம்மளை அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்க செய்யும். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டராக எங்கேயாவது வெளியே போனாக்கா இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் நின்றுட்டே இருக்கும். ஒரு கம்பெனியோட ஏஜிஎம் போனால் அத்தாரிட்டேட்டிவாக பேசுவாங்க இவங்க. அது எல்லாரும் இப்படி கேட்டுப்பாங்க,
நம்மளும் கொஞ்சம் அப்படி சைடில் ஓரமாக நின்றுட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா மிகவும் ஆணவத்துடன் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மனநிலையிலிருந்து அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. சரி, கேட்டு போயிட்டா போயிடுவான் அண்ணாண்ட. இது மாதிரி எத்தனையோ அனுபவங்கள். அதே இடத்துல இன்னொருத்தர் குவைட்டாக உட்காந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய உரையாடல் துவங்கும். அவரும் சந்தைக்கு புதிதாக வந்த ஒரு நபராக இருப்பார். அவருடைய நிலைமையும் நம்ம நிலைமை மாதிரி லாஸ்லாம் பண்ண முடியாது. லாஸ் பண்ணால் நம்மளை செதாச்சிருவாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. வீட்லேயும் சரி, சமூகத்துலேயும் சரி. எப்படியாவது இந்த இடத்துல நம்ம சர்வைவ் ஆகணும், தோற்று போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் உள்ள ஒரு நபர். 2 பேரும் உட்காந்து ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்த்த உரையாடலை பற்றி பேசுவோம். அப்போது எனக்கு என்ன தப்பாக தோணுச்சு அப்படின்றத நான் சொல்லுவேன், அவர் சொல்லுவார். இதில் நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆக நம்மளுடைய புரிதல் வளர ஆரம்பிக்கும். அப்போது ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுவோம், இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு. ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன் தன்னை வளர்த்து கொள்ள எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை கடும் சவால்களுக்கு எதிரில் கற்றுக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்தபோது இருந்தது. அந்த சவால் என்னென்னா, பொய்கள் ரொம்ப ஈஸியாக சமூகத்தால் நம்பப்படும். அந்த பொய்யை உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். நம்ம ரொம்ப சீக்கிரம் நமக்கு என்ன தெரியுமா புரியும், இந்த பொய் இப்படித்தான் இருக்கும். நம்ம உண்மையை தேடி வேற ஒரு ஜேர்னியில் போனோம், அதுதான் நம்மளை இந்த துறையில் நிலைக்க வைக்கும். அன்றைக்கு இருந்ததுலேருந்து இன்றைக்கு என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, பொய்களை வளர்ப்பது சமூகத்தில் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு யோசிக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தோணுது. மறுபடியும் நம்ம இப்போ சதுரங்க வேட்டை படத்துக்கு வரப்போகிறோம். அந்த படத்தில் ஒரு இடத்துல சொல்லுவான், பொய்க்குள்ள கூட ஒரு உண்மையை கலக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம சமூகத்தை ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பொய்கள் வச்சுருக்காங்க, அதுக்கு நடுவில் சில உண்மைகளை கலக்கிறாங்க. அந்த உண்மைகள் என்ன பண்ணுது, பார்க்குறவங்களுக்கு ச்சே எவ்வளோ நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு கவனத்தை ஈர்க்குது. அந்த கவனத்தை ஈர்க்கும்போது அவங்க பொய்யை கம்ப்ளீட்டாக கவனிக்க மறந்துடுவாங்க. இதுதான் நடக்குது. ஒரு ப்ராப்பகண்டாவை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் படித்தேன், ஏன் எப்பவுமே பொய்கள் சமூகத்தில் ஈஸியாக ஏற்கப்படுது அப்படின்னு. அதுக்கு ஒரு சட்டத்தை சொன்னாங்க, பிராண்டோலினிஸ் லா அப்படின்னு. அமெரிக்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவரும் ஒரு இந்தியன் தான். அவர் என்ன சொல்றாருனாக்கா, தவறான பிம்பங்களையும் பொய்யான பிரச்சாரங்களையும் உடைக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய எனர்ஜி அதை உருவாக்குறதுக்கு செலவு பண்ற எனர்ஜியை விட பல மடங்கு அதிகம்னு. ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளனாக இப்படிப்பட்ட ஒரு ப்ராபகண்டாவுக்கு அகைன்ஸ்டா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்கா அதர் சைடில் இருக்கீங்க. அது உங்களை எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். தொழில்முறை முதலீட்டாளர்கள் பற்றியும் செபியினுடைய மேற்பார்வையில் இயங்கக்கூடிய அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றியும் நியாயத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிறுவனங்களை பற்றியும் என்ன வேணா தப்பா பேசலாம். இன்னைக்கு சமூகத்தில் இன்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா என்ன வேணா நீங்க பேசலாம், அதுக்கு நிறைய ஃபாலோயிங் வரும். அதே போல உங்களுக்கு தவறு இழைக்கப்படுகிறது அப்படின்னு பேசியே உங்க மேல ஒரு தவறை இன்னைக்கு இழைக்கக்கூடிய ஒரு போக்கு சமூகத்தில் இருக்கு. வேடிக்கை என்னன்னா, இவன்லாம் தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி கவனத்தை ஈர்த்துட்டு
அவங்க செய்யறதாக சொல்லப்படுகின்ற தப்பை விட பல மடங்கு அதிகமான ஒரு தப்பை உங்க மேல இழைப்பதற்கு இன்னைக்கு சமூக கட்டமைப்பு அனுமதிக்கிறது, அதை உற்சாகப்படுத்துகிறது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன் தன்னை இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே கவனம், ஒரே கவலை. அதுக்கு மேல பெருசா நம்ம ஒன்றும் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரவனை இதிலிருந்து நம்ம ஒரு சேஃப் பிளேஸுக்கு கொண்டு போயிட்டோன்னா அவன் அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். அவன் உயரும்போது அவனை சார்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் யார்? இவங்க. ஒரு ஊர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்த வெளியே போய் சாதிக்கிறான், இன்னொரு ஊர்ல போய் வேலை செய்கிறான், இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்கிறான், இன்னொரு புதிய தொழிலில் போய் வேலை செய்கிறான். அவனை பின்தொடர்ந்து எத்தனை பேர் வருவாங்க? அவங்க அத்தனை பேரும் இதை பார்த்து கற்றுக்குவாங்க. அப்போ அந்த முதல் தலைமுறை வெற்றியாளன் சரியான பாதையில் போவது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால தான் இது ஒன்று பண்ணால் போகிறோன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு விஷயத்தை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னாலே அவனை தொடர்ந்து ஒரு பெரிய படை வரும், ஜெயிக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைய சமூக சூழலில் இது செய்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்னாக்கா, அந்த முதல்ல வரவனை நம்ம சமூகம் சதுரங்க வேட்டையாடிடுது. வா, சார்ஜே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தனை ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வந்து அவனை சூதாடியாக்கி அவனை அழித்து நாசம் பண்ணிடுது. முதல்ல அவன் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணும்போது அதை ஊருக்கே தெரிஞ்சு ஊரில் இருக்கக்கூடிய அவனுடைய அடிப்பொடிகள், அவனை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் எல்லோருமே அதே வழியில் போய் இப்போ ஒருத்தர் நாசமாக போகிறதுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பேர் நாசமாக போகிறாங்க. இதான் இன்றைக்கி சமூகம். நமக்கு தெரியாத ஒருத்தரை நம்ம பின்தொடர்வதும் இன்னொரு பெரிய அவலம். அது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் போன்ற தளங்களில் ஈஸியாக ஒரு பொய்யான பிம்பத்தை நம்மளை பற்றி கட்டமைத்து கொள்ள முடியும். அப்போ அந்த பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைத்து கொள்ளக்கூடியவர்கள் பல பேரை தங்களை பின்தொடர வைத்து அதன் மூலமாக அவங்கள ஒரு டைரக்ஷனில் கொண்டு போய் சிதாய்ச்சிடுறாங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது அந்த டைரக்ஷனில் மிக முக்கியமான ஒரு போகக்கூடாத இடம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் செய்யக்கூடாத விஷயங்களை செய்வதற்கு இன்னைக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்கு. ஸோ ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன் செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரோக் ஆர்மின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரோக் ஆர்மியை எதிர்த்து என்டையர் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், அதாவது சட்டம் சார்ந்து நெறிமுறை சார்ந்து இயங்கக்கூடிய மற்றவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் உறுதியாக சொல்கிறேன், முதலீட்டாளன் தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். முதலீட்டாளர் முடிவு செஞ்சாதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்றவங்கிட்ட சண்டை தான் போடுவான். சொல்றவனை ஏசுவான், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவான். தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உணராமல் செய்யக்கூடிய செய்கைகள் தான் இன்னைக்கு அதிகமாக சமூகத்தில் நடக்கும். இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதனால சொல்றவனுக்கு இழப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் இதுல முட்டாள்தனம். எந்த இழப்பும் கிடையாது. யார் தன்னை உரிய நேரத்தில் சரியான பாதையில் செலுத்த தவறுகிறானோ அவன் காலத்தை இழந்து விடுகிறான், வெற்றியை இழந்து விடுகிறான், வாழ்க்கையை தொலைத்து விடுகிறான். இந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன் விழித்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து அந்த உணர்வின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அடையாளம் கண்டு அதை மட்டும் செய்ய வேண்டும். நீங்கள் 10 விஷயம் செய்கிறீங்க, அதில் 7 தப்பாக இருந்து 3 ரைட்டாக இருந்தால் பத்தாது. இந்த 7 அந்த 3னுடைய பயன்களை அழித்து விடும் என்ற புரிதல் இல்லைன்னா நீங்கள் முதல் தலைமுறை முதலீட்டாளனாக நிச்சயமாக பங்குச்சந்தையில் நிலைத்து நிற்க முடியாது. இதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம தப்பு செய்யும்போது நம்மை சூழும் சமூகம், நம்மை சார்ந்தோர் நம்மளை அந்த இடத்துல நிலைக்க நீடிக்க விடமாட்டாங்க.
போரும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இதை மட்டும் செய்யின்னு நம்மளை தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கோ, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த 2 கூட்டத்துக்கிட்ட இருந்தும் ஒரு இன்வெஸ்டர் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான மெசேஜ். அதுவும் ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவன்தான் தன்னை காப்பாற்றிக்கணும், வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவர் காப்பாற்றுவார் அப்படின்னு யாரையாவது நீங்கள் மெசையான்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் தப்பு. நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதுதான். இந்த இடத்துல எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாத்தையும் இழக்க போகிறீங்க. இவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு கண்மூடித்தனமாக எதையாவது நம்பினீங்கன்னா அதுதான் நீங்கள் சதுரங்க வேட்டை ஆடப்படுவதன் துவக்கம். இது எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வெஸ்டர் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேனல் மூலமாக நம்ம உருவாக்க நினைக்கிற மாற்றம். இந்த மாற்றம் உருவாகுமா, எப்போ வரும், எவ்வளோ பேர் மாறுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இது நம்ம கையில் இல்லை. ஏன்னா மாற நினைக்கிறவன் தான் இதை முடிவு பண்ணணும். மாற்ற நினைக்கிறவன் இதை முடிவு பண்ணவே முடியாது. ஆனால் மாற நினைப்பவர்கள் மாறுவார்கள். அந்த மாற்றம் அவங்கள ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.